ஒரு அழகான கிராமத்துல யுகன் அப்படின்னு ஒரு சுட்டி பையன் இருந்தான். அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தியா, அப்புறம் அவனோட செல்ல நாய் புஜி. ஒரு நாள் சாயங்காலம் யுகனும் தியாவும் தோட்டத்துல விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது புஜி ஒரு இடத்துல தரைய தீவிரமா தோண்டி கொண்டிருந்தது. தியா, புஜியே அங்கே அவ்வளவு நேரமா தோண்டிட்டு இருக்கு என்று ஆச்சரியமாக கேட்டான் யுகன். வா யுகன், போய் பார்க்கலாம் என்று தியா கூற இருவரும் புஜியின் அருகில் சென்றார்கள். புஜி தோண்டிய இடத்திலிருந்து நீல நிறத்தில் பளபளக்கும் ஒரு கல்லை தன் வாயில் கவ்விக்கொண்டு வந்து லொள் லொள் என்று குரைத்தது. கல்லை வாங்கிய யுகன், வாவ், இது சாதாரண கல் இல்ல தியா, இதுல ஏதோ வரைஞ்சிருக்கு பாரு, ஒரு மரத்தோட படம் என்றான். அந்த கல்லை உற்று பார்த்ததியா, யுகன், நம்ம ஊரு எல்லையில இருக்கிற அந்த பெரிய ஆலமரம் மாதிரியே இருக்கு, வா அங்க போய் பார்க்கலாம் என்றால் ஆர்வமாக. மூவரும் வேகமாக ஓடி அந்த பெரிய ஆலமரத்தின் முன் போய் நின்றார்கள். யுகன் அந்த பளபளக்கும் கல்லை மரத்தின் தண்டு பகுதியில் வைத்தான். மறுகணமே அந்த கல் மிக பிரகாசமாக ஒளிர்ந்தது. ஒரு பெரிய மாயாஜால வெளிச்சத்தோடு மரத்திற்குள் ஒரு பெரிய ஒளிவாசல் திறந்தது. தியா, உள்ள ஒரு பெரிய உலகமே தெரியுது. நாம உள்ள போலாமா என்று யுகன் கண்களை விரித்து கேட்டான். கொஞ்சம் பயமா இருக்கு, ஆனா ரொம்ப ஆசையாவும் இருக்கு, வா போலாம் என்று தியா கூறினாள். முதலில் புஜி குரைத்து கொண்டே அந்த ஒளிவாசலுக்குள் துள்ளி குதித்து ஓடியது. யுகனும் தியாவும் புஜியை பின்தொடர்ந்து உள்ளே சென்றார்கள். உள்ளே சென்றதும் அவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அது ஒரு பிரம்மாண்டமான மாயாஜால காடு. அங்கே செடிகள் மெதுவாக பாடிக்கொண்டிருந்தன. பூக்கள் எல்லாம் அழகாக சிரித்துக் கொண்டிருந்தன. திடீரென்று, மாயாஜால காட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் குழந்தைகளா என்று ஒரு கம்பீரமான பெரிய குரல் கேட்டது. யுகனும் தியாவும் திரும்பி பார்த்தார்கள். அங்கே ஒரு பெரிய மரம் தன் கண்களை திறந்து அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தது. யாரு நீங்க என்று யுகன் தயங்கி கேட்டான். அதற்கு அந்த மரம், நான் தான் இந்த காட்டை பாதுகாக்கும் தாத்தா மரம். அந்த மாயக்கல் நல்லவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். நீங்க சரியான நேரத்துல வந்திருக்கீங்க. எனக்கு உங்க உதவி தேவை என்றது. நாங்க என்ன உதவி தாத்தா செய்யணும் என்று கேட்டாள் தியா. அதோ அங்கே தெரியும் தேன் அருவியில ஒரு குட்டி பறக்கும் யாரை ஆபத்துல மாட்டிக்கிச்சு, சீக்கிரம் போய் அதை காப்பாத்துங்க என்று அவசரமாக கூறியது தாத்தா மரம். யுகன், தியா மற்றும் புஜி மூவரும் தேன் அருவியை நோக்கி வேகமாக ஓடினார்கள். அங்கே ஒரு விசித்திரமான காட்சியை கண்டார்கள். ஒரு குட்டி யானைக்கு முதுகில் பட்டாம்பூச்சி போல அழகான சிறகுகள் இருந்தன. ஆனால் அந்த சிறகுகள் ஒரு பெரிய மாயாஜால கொடியில் சிக்கிக் கொண்டிருந்தன. குட்டி யானை தப்பிக்க முடியாமல் அழுது கொண்டிருந்தது. கவலைப்படாதே குட்டி யானை, நாங்க உன்னை காப்பாத்துறோம் என்று கத்திக்கொண்டே யுகன் அந்த கொடியை பிடிக்க போனான். ஆனால் அந்த கொடி யுகனை பிடித்து வேகமாக பின்னால் தள்ளியது. நில்லு யுகன், அது சாதாரண கொடி இல்ல என்று தடுத்தாள் தியா. அப்போது புஜி அந்த கொடியை பார்த்து கோபமாக லொள் லொள் என குரைத்தது. புஜியின் சத்தம் கேட்டதும் அந்த கொடி லேசாக அசைந்து பயந்த போல நகர்ந்தது. இதை பார்த்த தியாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஐடியா, என்கிட்ட ஒரு வழி இருக்கு என்று கூறிய தியா தன் பையிலிருந்து ஒரு பெரிய மயிலிறகை எடுத்தாள். இந்த கொடிக்கு கூச்ச சுபாவம் அதிகம்னு தாத்தா மரம் சொல்லியிருக்காரு. யுகன், நீ இந்த மயிலிறக வச்சு அந்த கொடியை வருடி விடு என்றாள் தியா. யுகன் மெதுவாக சென்று அந்த மயிலிறகால் கொடியை வருடினான். அவ்வளவுதான், அந்த கொடி கிஹிஹி என சிரிப்பது போல வளைந்து நெளிந்து தானாகவே அந்த யானையின் சிறகுகளை விட்டு விலகியது. விடுதலை பெற்ற குட்டி யானை சந்தோஷமாக வானத்தில் பறந்தது. தன் தும்பிக்கையால் அருவியிலிருந்து கொஞ்சம் மாயாஜால தேனை எடுத்து
யுகன், தியா மற்றும் புஜி மீது அன்பாக திடித்தது. அந்த தேன் பட்டதும் மூவரும் காற்றில் லேசாக மிதக்கத் தொடங்கினார்கள். இது ரொம்ப ஜாலியா இருக்கு என்று யுகனும் தியாவும் காற்றில் மிதந்தபடியே சிரித்து மகிழ்ந்தார்கள். அவர்களை பார்த்து தாத்தா மரம் சிரித்துக்கொண்டே, நன்றி குழந்தைகளா, இந்த மாயக்கல் இனிமேல் உங்களிடமே இருக்கட்டும். இந்த காட்டுக்கு எப்ப உதவி தேவைப்பட்டாலும் அது ஒளிரும். நாங்க கண்டிப்பா வருவோம் தாத்தா. பை என்று கையை செய்து விடை பெற்றார்கள் யுகனும் தியாவும். மூவரும் அந்த ஒளிவாசல் வழியே மீண்டும் தங்கள் தோட்டத்திற்கே பாதுகாப்பாக வந்து சேர்ந்தார்கள். யுகன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூறினான், இன்னைக்கு எங்களோட மாயாஜால பயணம் எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த முறை இந்த கல் ஒளிரும் போது நாங்க எந்த மிருகத்தை காப்பாத்த போறோம்னு தெரிஞ்சுக்க லிட்டில் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், இது போன்ற வீடியோ கண்டு மகிழ லிட்டில் ஸ்டோரிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யவும்.